ஹலோ வீவர்ஸ். இன்னி வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெக்டர் கால்குலஸில் இருக்கிற ஒரு சில வெக்டர் ஐடென்டிட்டிஸை மக்கப் பண்ணாமல் கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ என்னுடைய வெக்டர் கால்குலஸில் ஒரு ஸ்கேலார் எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை லைக் திஸ். ஸோ அது எல்லாமே கம்பல்சரி எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் போட்டிருக்கணும். ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே எஃப் கொடுத்துருந்தோன்னா இட் இண்டிகேட்ஸ் தி ஸ்கேலார். இப்போது அதே மாதிரி என்னுடைய ஒரு வெக்டாரை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே வந்து ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும், உள்ளுக்குள்ளே ஏங்கிற சிம்பிள் போட்டுக்கணும். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்கேலார் அண்ட் வெக்டர் இஸ் இந்த ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து என்னதுன்னா என்னுடைய வெக்டார் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்தது நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன்ஸ் ரிகார்டிங் இருக்கிறத பார்ப்போம். இப்போது ரெண்டு ஸ்கேலர் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நம்ம நார்மலாக எழுதுறது. இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்கேலர் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து நான் பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா அதனால் பாக்ஸ் போட்டு அதில் எஃப் போட்டிருப்பாங்க. சிமிலர்லி ஜிக்கும் ஐ புட் ஒன் பாக்ஸ் அண்ட் அந்த பாக்ஸ்க்குள்ள ஜிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இதுவே வந்து ஒரு ஸ்கேலார் அண்ட் ஒரு வெக்டரை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இதை நான் எப்படி இங்கே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? we know that if it is a a vector means ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஒரு லைன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அடுத்தது எஃப் வந்து கொடுத்துருக்குறோம். பட் ஒரு சில பேர் கேட்கலாம், எஃப் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது, இங்கே ஏன் செகண்டில் போட்டிருக்கீங்கன்ட்டு. இதை நம்ம எங்கே வேணாலும் போடலாம், ஃபஸ்ட்டு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃப்ங்கிற பாக்ஸ் வந்து இங்கே போட்டாலும் தப்பு கிடையாது. கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸில் அது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ங்கிற பாக்ஸ் இங்கே இருக்கலாம், ஏங்கிற பாக்ஸ் இப்படி நான் கீழே கூட போடலாம். இதையே மேலே போட்டிருக்கீங்க கீழே போட்டிருக்கீங்கன்னு சொல்லணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. த ஒன்லி திங் கிராஃபிக்கில் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அது மட்டும்தான் கான்செப்ட். சப்போஸ் இப்போ அடிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஸ்கேலர், ஏன்னா அந்த வெக்டர் சிம்பிள் எதுவுமே இங்கே கொடுக்கல. அப்போ ரெண்டு ஸ்கேலரை நான் நார்மலாக ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஐ யூஸ் த சேம் நோட்டேஷன்ஸ். அப்போது ஒரு பாக்ஸ்குள்ளே எஃப் போட்டுக்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ், அகைன் ஐ ட்ரா த பாக்ஸ் அண்ட் புட் ஜி இன்சைட் த பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு வெக்டர் அடிஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஏ வெக்டார் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி வெக்டார். ஏ வெக்டார்ங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருந்தேன்? பாக்ஸ் போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட சொல்லியிருந்தேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள். சிமிலர்லி பிங்கிற வெக்டர் என்ன பண்ணியிருக்கணும்? பிங்கிற பாக்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு லைன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ். இப்போது ரெண்டு வெக்டருக்குள்ள டைவர்ஜென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பி வெக்டர் எப்படி போடுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பி வெக்டர் வந்து நம்ம எப்படி போடுவோம்? ஜஸ்ட் ஐ புட் ஒன் பாக்ஸ் அண்ட் அந்த எலமெண்ட்டை உள்ளே போட்டுருவேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எந்த டைரெக்ஷனாலும் இருக்கலாம். சிமிலர்லி ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்ன? ஜஸ்ட் ஐ ட்ரா ஒன் பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே அகைன் நான் ஏங்கிறத வரைய போகிறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த டைவர்ஜென்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு வெக்டார் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணுறது தான் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு லைன் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஜாயின் பண்ணியிருக்காங்க. சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ஜாயின் பண்ணுறது வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஐஜே அப்படின்னு ரெண்டு நோட்டேஷனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு பாயிண்ட் தானே இங்கே ஜாயின் பண்ண, ஐ டேக் இட் இஸ் ஐ. இங்கே ஜாயின் பண்ண பாயிண்ட்டு ஜேன்னு வச்சுக்கலாம். அது ரெண்டுத்தையும் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வச்சு ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோன்னா இப்போ இது வந்து இட் ஷுட் பி ஃப்ரீலி மூவிங். இந்த பி ஏன்னு ரெண்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, ரெண்டு பால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? கட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு த்ரெட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு பாலை வந்து என்னோடய கையில் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இந்த பால் வந்து எனக்கு என்ன ஆகும்? ஃப்ரீயாக ஏதாவது டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகும். சொல்வது புரியுதுங்களா? அப்போது தேர்ஃபோர் எனக்கு என்ன ஆகும்னா, இது ஒன்றோட ஒன்று எப்போதுமே கிளாஷ் ஆகாது. இந்த ரெண்டு பாலும் ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ ஃப்ரீயாக மூவ் ஆகக்குள்ள இதை வந்து நான் இப்படி ரீரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அந்த பால் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே அந்த பால் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் இப்படி மூவ் ஆக முடியும். அதனால் இது இப்படி எழுதினாலும் இட் ஷுட் பி ஈக்குவல் ஒன்லி. அதை தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. டைவர்ஜென்ஸ் இருந்தால் இப்படி. சப்போஸ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கேர்லாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேர்லாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னால் ரீரைட் பண்ண முடியும். இந்த கேர்ளுங்கிற ஃபங்க்ஷனை எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் போடுவோம்.
இதில் நான் ஃபில் பண்ணுற ஸ்டார் சிம்பிள் வந்து எப்படி இருக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஃபில் பண்ணணும். அப்போது இங்கே 2 எலமெண்ட் இருக்குங்களா, இது ஃபஸ்ட் எலமெண்ட், இது வந்து ரெண்டாவது எலமெண்ட். அப்போது இந்த ஸ்டாரில் வந்து இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து லெஃப்ட் மோஸ்ட் சைடு எழுதணும். ஏ வெக்டாருங்கிறது என்னது, பாக்ஸ் போட்டு ஏன்னு போடணும். இதை தான் வந்து இந்த நாட் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த டாட் இங்கே காட்டியிருக்கிறது உங்களுக்கு. சிமிலர்லி ரைட் மோஸ்ட் வந்து எனக்கு என்ன இருக்குது, பிங்கிறது இருக்குது. அப்போ பிங்கிறத போட்டு இது கூட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுங்களா? இப்போது தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் என்னென்னு சொல்லலாம், ஐ டேக் இட் இஸ் ஜே அண்ட் ஐ செட் திஸ் பாயிண்ட் அஸ் கே. இதையே இந்த டைரெக்ஷன் எழுதுறேன்னா நான் ஆல்ரெடி டோல் தட் இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டைவர்ஜென்ஸோ கேர்லோ போகக்குள்ள இந்த கொடுத்துருக்குற அந்த 2 எலமெண்ட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே எப்படி அந்த 2 பாலை கன்சிடர் பண்ணுங்கள், அந்த ஸ்பேஸில் ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கணும், அதே மாதிரி. அப்போது இந்த 2 எலமெண்ட்டும் ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போது இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள், இந்த மாதிரியும் எனக்கு மூவ் ஆகும், ஏன்னா மூவ் ஆகிட்டு இருக்கக்குள்ளே கண்டிப்பாக அந்த டைரக்ஷன்ஸ் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள ஸோ யூ கன்சிடர் திஸ் நோட்டேஷன் போத் ஆர் சேம். அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா இந்த 2 எலமெண்ட் இந்த குறிப்பிட்ட பாயிண்டிங்கில் மீட் ஆகக்குள்ள இட் ஷுட் பி கிளாஷ்ட். அப்போ கிளாஷ் ஆகக்குள்ள எனக்கு என்ன ஆகும், ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகக்குள்ள அந்த சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்னா மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைவர்ஜென்ஸில் வந்து நீங்கள் எதை வேணாலும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பிங்கிற பாலை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஏ வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதர்வைஸ் ஏவை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பி வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எப்போதுமே 2 பால் வந்து ஒன்றோட ஒன்று கிளாஷ் ஆகாது. பட் ஆனால் இதே கேர்ள் ஃபங்க்ஷன் வரக்குள்ள கண்டிப்பாக கிளாஷஸ் வந்து இருக்கும். அதனால் அந்த மைனஸ் சைன் வந்து எப்போதுமே வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது அந்த கேர்ள் யூஸ் பண்ணி எந்த ஒரு வெக்டர் ஐடென்டிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அந்த மைனஸ் சைன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த டயக்ராமை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது. இது எப்போதுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கும். IJKங்கிறது எப்போதுமே கேர்ளுடைய ஃபஸ்ட்டு லெட்டர், அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எனக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன ஆகும்னா லெஃப்ட் சைட் போட்டிருப்போம். அதேமாதிரி செகண்ட் இருக்கிறது வந்து இந்த ரைட் சைடு வந்து போட்டிருப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இப்போ இந்த டைவர்ஜென்ஸ் கேர்ள் ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஐ எம் ஆல்ரெடி டோல் தட் ஏ வெக்டார் பி வெக்டார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாரில் லெஃப்ட் மோஸ்ட் சைடு இருக்கிறது வந்து இங்கே போட சொல்லியிருந்தேன். ரைட் மோஸ்ட் சைடு இருக்கிறது வந்து ரைட் சைட் போட சொல்லியிருந்தோம். சிங்கிற வெக்டர் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தோம், சீன் போட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட சொல்லியிருந்தோம். டாட் ப்ராடக்ட்னா என்ன சொல்லியிருந்தேன், கொடுத்துருக்க 2 எலமெண்ட்டை ஜாயின் பண்ணணும். இது ஐங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கலாம், இது வந்து ஜேங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அதை தான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டயக்ராமை நான் ரீரைட் பண்ண எப்படி இருக்கும், இந்த மாதிரி எழுதலாம். இப்போது இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிங்கிற பாலை தான் வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா சி டாட்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட்டை தான் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இது வந்து நீங்கள் கையால் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இது 2ம் மூவ் ஆகும். இப்போது நான் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் சியை விட்டுட்டு ஏயை ஹோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு எந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் தட் இப்போ நான் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறது என்னுடைய ஃபஸ்ட் வெக்டார், ரைட் சைடு இருக்கிறது ரெண்டாவது வெக்டார், அந்த கேர்ளுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு எழுதலாமா இந்த ஃபங்க்ஷனுக்கு. சப்போஸ் இதை சி வெக்டாரை வந்து நான் பி வெக்டார் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறது சி, அப்போ சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், இந்த மொத்த இது வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார்னு எழுதலாமா. அதை தான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து இந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனை நான் கிராஃபிக்கலாக கன்வெர்ட் பண்ணக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வேறு எதுக்குன்னு ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம இந்த இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸ்லேருந்து என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட் இஸ் வெரி பாசிட்டிவ் சைன் when we convert the elements into a graphical language. So next, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டைவர்ஜென்ஸ் அண்ட் கேர்ள் வந்து பார்த்துருப்போம். இப்போ கேர்ள் அப்படின்னு 2 கேர்ள் இருந்ததுன்னா நான் எப்படி பார்க்குறது, ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை எழுதுவோம். நான் ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் டெல்டாரை போட்டிருப்போம். லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறது வந்து பி அண்ட் ரைட் சைட் மோஸ்ட் இருக்கிறது வந்து சி. இங்கே வந்து ஏங்கிற வெக்டார் இருக்குது, இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னாலே என்ன பண்ண சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஸ்டார் போட சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே லெஃப்ட் மோஸ்ட் சைடு என்ன இருக்குது, ஏங்கிற எலிமெண்ட் இருக்குது. ரைட் சைடு என்ன இருக்குது, இந்த காம்பினேஷன் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எது கூட கனெக்ட் பண்ணணும், இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த டயக்ராமை தான் உங்களுக்கு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க.
இப்போது இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் இருந்தால் நம்ம பேசிக் சின்டாக்ஸை வந்து டெரிவ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி, இது இப்படி தான் வரும், டிஃபால்ட் ரூல். அப்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த டயக்ராமை என்னால் எப்படி ரீரைட் பண்ண முடியும். இப்போது இதுதான் வந்து என்னுடைய அவுட்டர். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து நீங்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷன் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இது ரெண்டு விதமாக போகலாம். ஒன்று இது வழியாக போகலாம், இது வந்து பைபாஸ், எந்த இடைஞ்சலுமே இருக்காது. இல்லைன்னா இந்த பாயிண்ட்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆக முடியும். இது வந்து ஒரு டவுன்னு வச்சுக்கலாம். டவுன்னா எனக்கு அங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக சம் டிராஃபிக் இருக்கும். இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் தட். இந்த டிராஃபிக்லாம் நமக்கு ஜாம் ஆகும். அந்த மாதிரி ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போது நான் ஏலேருந்து சி வழியாக நான் டெஸ்டினேஷன் வந்து பைபாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. இட் இஸ் பாசிட்டிவ் சைன். அப்போ ஏலேருந்து சிக்கு போயிட்டேன். மீதி டச் ஆகாத ஒரே சைடு வந்து என்னது, பி, அந்த டவுன் சொன்னோம்ங்களா அது. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். இப்போது நான் ஏலேருந்து பிக்கு டவுன் வழியாக போகிறேன்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டிராஃபிக்கில் மாட்டிப்பேன். இட் இஸ் அ நெகட்டிவ் சைன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் இன்பில்ட்டாக எழுதக்குள்ளே இங்கே மைனஸ் சைன் வரும். இது எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா, இந்த மைனஸ் சைன் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த டவுன் பைபாஸுங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொன்னது. இப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏபின்னு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற ஒரு தனி எலமெண்ட் வந்து என்னது, எனக்கு சி வெக்டர். அப்போ இந்த சி வெக்டரை தனியாக போட்டாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி ரீரைட் பண்ணலான்னா இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம எப்படி ஃபார்முலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த ஏ வெக்டாரும் சிங்கிற வெக்டாரும் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது எதில் இருக்குது, டைவர்ஜென்ஸில் இருக்குது. அதனால தான் ஏ டாட் சி வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பிங்கிற வெக்டார் தனியாக இருக்குது, அப்போ டைவர்ஜென்ஸ் கிடையாது. அப்போ இதை எடுத்து எது கூட மல்டிப்ளை பண்ணணும், பிங்கிற வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து ஏபி வெக்டார் ஜாயிண்டில் இருக்குது. அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், என்ன டைவர்ஜென்ஸ். இது தனியாக இருக்குன்னா சி வெக்டார் இங்கே கொடுத்துக்கணும், மைனஸ் சைன் இருக்குது. இட் இஸ் நாட் அ எக்ஸாக்ட் சொல்யூஷன். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இந்த சொல்யூஷன் வந்து இன்னும் நான் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது வந்து கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் ரெண்டு கேர்ள் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கிராஃபிக்கல் நோட்டேஷனில் எழுதுறதுங்கிற அந்த பேசிக்ஸ் மட்டும்தான் இங்கே பார்த்துருக்கோம். அப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டயக்ராம், இந்த டயக்ராம் தான் நான் இப்படியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நான் ஜேன்னு எடுத்துக்கிறேன். இங்கே மேலே தொங்கிட்டு இருக்கிற பாயிண்ட்டை வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் சிமிலர்லி இந்த ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை கேனும், இந்த பாயிண்ட்டை எல்லுன்னும், இந்த பாயிண்ட்டை எம்முன்னு எடுத்துக்கிறேன். அதை தான் உங்களுக்கு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த நோட்டேஷன்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏ எங்கே இருக்குது, ஜே கூட இருக்குது. சி எங்கே இருக்குது, எம் கூட இருக்குது. அப்போ அந்த ஜேஎம்மை தான் வந்து உங்களுக்கு இந்த லைனில் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பிங்கிற எலமெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த எலமெண்ட் என்னென்னு சொல்லியிருந்தேன், ஐன்னு சொல்லியிருப்பேன். அப்போது ஐயிலேருந்து பி எங்கே இருக்குது, எல்லில் இருக்கா. அப்போ ஐயிலேருந்து எல்லுக்கு போகுது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். மைனஸ் இப்போ இந்த ரெண்டு லைனுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஏ எங்கே இருக்குது, ஜேல இருக்குது. பி எங்கே இருக்குது, எல்ல இருக்குது. அப்போ ஜே எல். அதுமாதிரி இந்த பாயிண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருந்தேன், ஐன்னு சொல்லியிருந்தேன். சி எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, எம்மில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஐஎம். அப்போது இந்த கொடுத்துருக்கிற மொத்த எலமெண்ட்டை இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இது வந்து போன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் இந்த ஏபிசிங்கிறது தான் ஃப்ளஷ் அப்படின்னு எடுத்துங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த ஃப்ளஷ் எல்லாம் விட்டுட்டு அந்த போன்ஸை மட்டும் எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஏபிசின்னு வெக்டர் இல்லாமல் சம் டெல் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணலாம். பட் நமக்கு மெயினாக இந்த கான்செப்ட், இந்த டயக்ராம் தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா டெல்லுங்கிற ஆப்ரேட்டர். டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு பலூனுங்கிற செட்டப்பில் கொடுப்போம். உதாரணத்துக்கு இப்போது டெல் ஆஃப் எஃப்ஜி அப்படின்னு இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா ஒரு பலூன் சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ ஸ்கேலாருங்கிறத இப்படி எழுதலாம், எஃப் அண்ட் ஸ்கேலார் ஜியை இப்படி எழுதலாம். இந்த மாதிரி ஒரு நொட்டேஷன் போடுறேன்னா இந்த பலூனுடைய அல்டிமேட் கான்செப்ட் என்னென்னா, இங்கே ப்ளஸ் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா இந்த பலூன் வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதை ஈட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரெண்டாவது எலமெண்ட்டை ஈட் பண்ணும். எப்படின்னா இதை நான் இப்படி ரீரைட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டை தான் ஈட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பலூன் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே அந்த எஃப்ங்கிற எலமெண்ட் இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஐ ரீரைட் ஹியர். பலூன் இங்கே இருக்குது, அதுக்குள்ளே எஃப்ங்கிற எலமெண்ட் இருக்குது. அடுத்த எலமெண்ட் ஜி, இதை வந்து ஈட் பண்ணாது. ப்ளஸ் இப்போது அந்த எஃப்ங்கிற எலமெண்ட் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணும், என்னுடைய ரெண்டாவது எலமெண்ட் வந்து ஈட் பண்ணும். ரெண்டாவது எலமெண்ட்டை இந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி டெல் ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா வெளியே இருக்கிற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஈட் பண்ணும் பலூன், உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெண்டாவது எலமெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் ஈட் பண்ணும். இந்த மாதிரி நான் ரீரைட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வெக்டர் ஐடென்டிட்டிஸை எப்படி இந்த கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணி ஃபைனல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.